9th standard NCERT second chapter ஓட end of exerciseல question number 9ல இருந்து 11 3 question ஓட solutions தான் நம்ம இந்த partல பார்க்க போறோம். So question number 9 என்ன கொடுத்திருக்காங்க? The work done by a body on the application of a constant force is the product of constant force and distance traveled by the body. So work done ஓட formula இங்க இருக்கு. Question number 9. Work done அப்படின்றது என்ன அப்படின்னா product of constant force into distance. இதுதான் first கொடுத்திருக்காங்க. இதுதான் இங்க இருக்கா, traveled by the body. Express this in a form of a linear equation with two variables w and d. அப்ப நம்ம இது எப்படி எழுதுவோம்? w equal to இந்த பக்கம் d ன்னு கொடுத்திருக்காங்க, force f ன்னு எழுதிக்கலாம் into d. linear equation எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. and கீழே by taking constant force as 3 units ன்னு கொடுத்துட்டாங்க. so constant force நமக்கு கொடுத்ததுனால இங்க என்ன எழுதிக்கலாம்? 3d ன்னு எழுதிக்கலாம். so equation frame பண்ணியாச்சு. what is the work done when the distance traveled in 2 units? so work done என்ன? work done when d equal to 2 units. அப்ப எனக்கு என்ன வரும்? w equal to 3 into d ஓட பிளேஸ்ல 6 2. so போட்டா 6 units ன்னு வரும். so work done equal to 6 units. இப்ப next என்ன கொடுத்திருக்காங்க? verify it by plotting it on the graph. so இந்த கிராஃப்ல வரைய சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன்? vertically y axis. so இது ஒரு y axis, இது ஒரு x axis. 1 2 3 4 5 6. இங்கேயும் 6 வரைக்கும் எடுத்துட்டோம். 1 -1 -2 -3 -1 -2 -3. இப்போ இதை வந்து நான் எப்படி கிராஃப்ல காட்ட முடியும்? கிராஃப்ல w equal to 3d. நம்ம d க்கு வேல்யூ கொடுக்க கொடுக்க நம்மளோட w சேஞ்ச் ஆகும். ஸோ டிக்கு 0ன்னு கொடுத்தா w என்னவாகும்? இங்க சைட்ல கால்குலேட் பண்றேன். ஸோ 3 into 0 நான் வந்து 1 2 இந்த 3 வேல்யூ தான் கொடுக்க போறேன். 3 into 0 it is 0. அடுத்தது 3 into 1 அப்படின்றது 3 தான். அடுத்து 3 into d கான வேல்யூ கொடுத்துட்டே வரேன் 6. ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க by using the graph. இப்போ 0 கொடுக்கும்போது d 0ன்னும் போது இது 0, w-வும் 0. ஸோ இதை நம்ம d-ன்னு எடுத்துக்கலாம், இதை w-ன்னு எடுத்துக்கலாம். d-யும் 0, w-வும் 0. அடுத்து d-ல 1ன்னும் போது w-ல 3 இங்க வருது. நெக்ஸ்ட் d-ல 2ன்னும் போது w 6 இங்க வருது. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வருது. அண்ட் அந்த பாயிண்ட் 6ன்றதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன? வெரிஃபை இட் பை plotting it in the graph. எதை 2 யூனிட்ஸ் வரும்போது ஒர்க் டன் என்ன? 2 யூனிட்ஸ் வரும்போது ஒர்க் டன் என்ன? 6 யூனிட்ஸ். நமக்கு 6ன்னு ஆன்சர் வந்துருச்சு. அதை இப்ப நம்ம கிராஃப்லயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 கொடுக்கும்போது 6 வருது. ஸோ இது கொஸ்டின் நம்பர் 9. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10ல the graph of a linear polynomial p of x passes through the points. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு லீனியர் பாலினாமியல்னு கொடுத்துட்டாங்க. p of xன்றது it passes through அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1,5 and 3,11. 2 பாயிண்ட் இருக்கா? இப்ப ஃபைண்ட் த பாலினாமியல் p of x. ஜென்ரலா நம்மளோட p of xன்றது என்னது? ax plus b. இதுல a என்ன b என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட பாலினாமியல் ஃபுல்ஃபில் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இட் பாசஸ் த்ரூ 2 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இட் பாசஸ் த்ரூ 1,5. அப்படின்னா என்ன அர்த்தம்? xன்றது 1, yன்றது 5. இப்ப இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணா p of x is equal to ax-ன்னு இருக்கா? இப்ப a into 1 plus b. b ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ b, a plus b அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். இங்க p of xன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? y equal to எழுதுவோம்ல, y equal to ax plus b.
அப்போ நம்ம இங்கே ஒய் வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்யோட வேல்யூ 5. ஸோ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா a plus b equal to 5. இது ஈக்குவேஷன் 1. செகண்ட், it passes through 3,11. ஸோ 3,11 அப்படின்னு இங்க வரும்போது x என்ன y என்னன்னு பாருங்க. இது x, இது y. இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஓட வேல்யூ 11 ஈக்குவல் டு a இன்டூ x ஓட வேல்யூ 3 பிளஸ் b. ஸோ இது 3a பிளஸ் b ஈக்குவல் டு 11, ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 நம்ம எப்படி எழுதலாம்? a plus b equal to 5. அப்ப b equal to 5 minus a ன்னு எழுதலாமா? So 5 minus a. So substitute it in equation 2. 2ல substitute பண்ண போறோம். So 3a plus b ஓட பிளேஸ்ல 5 minus a equal to 11. இதை சால்வ் பண்ணும்போது 3a plus 5 minus a equal to 11. 3a minus aன்றது 2a. 5 இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது 11 minus 5. அப்ப 2a equal to 6, a equal to 6 by 2. Sorry. 3. So a equal to 3 அப்படின்னு வந்துருச்சா? இப்போ a equal to 3ன்னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். Substitute a equal to 3 in 1. அங்க என்ன இருந்தது? a plus b equal to 5 இருந்ததா? a ஓட பிளேஸ்ல 3. 3 plus sorry. So b equal to 2. இப்போ நம்மளோட p of x என்னன்னு வந்திருக்கு? Find the polynomialல ax. So 3x plus 2. செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Find the coordinates where the graph of p of x cuts the axis. So இது வந்து x axisல எங்க கட் பண்ணுது, y axisல எங்க கட் பண்ணுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் subdivision. To find the coordinates which cuts the x axis. So x axisல எங்க கட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன to find the coordinates which cut the x axis அப்படின்றது செகண்ட் சப்டிவிஷன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா y equal to 0ன்னு கொடுக்கணும். x axis கண்டுபிடிக்க y 0. y 0ன்றது இங்க p of x 0ன்னு அர்த்தம். So 0 equal to 3x plus 2. அப்ப x 2 இந்த பக்கம் வரும்போது 3x equal to minus 2. அப்ப x is equal to minus 2 by 3 அப்படின்ற வேல்யூ வருது. ஸோ அப்போ நமக்கு இங்கே எக்ஸில் எங்கே கட் ஆகுது? கோஆர்டினேட்ஸ் ஆர். ஸோ இந்த எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்றது என்ன அப்படின்னா -2/3, 0. இதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. ஸோ டு ஃபைண்ட் த கோஆர்டினேட் அட் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். எக்ஸ் 0ன்னு கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஒய்யோட பாயிண்ட் நமக்கு இருக்கும், ஒய்ன்னு இருக்கும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 into 0 plus 2. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 0ன்னு ஆனதுனால ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. டைரக்டாவே நமக்கு ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆர். இந்த கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, ஒய் ஆக்சிஸ்ல 2. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? draw the graph of p of x and verify your answers. ஸோ நம்ம இது ரெண்டு கோஆர்டினேட் இந்த இடத்துல கட் ஆகுதுன்னு நம்ம ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கோம்ல, இந்த கோஆர்டினேட் கரெக்டானு கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம இப்போ செக் பண்ண போறோம். நம்மளோட கிராஃப் என்ன? p of x is equal to 3x plus 2. this p of xன்றது நமக்கு இங்க y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ y equal to 3x plus 2. xக்கு நான் என்னென்ன வேல்யூ கொடுக்குறேன்? -2, -1, 0, 1, 2. அப்போ y வேல்யூ என்னவா இருக்கும்? 3 into -2 plus 2, which is -6 plus 2ன்றது -4.
first point. 3 into minus 1 plus 2 minus 3 plus 2 ன்றது minus 1. 3 into minus 3 into 0 plus 2 2 தான் point. 3 into 1 plus 2 3 plus 2 5. 3 into 2 plus 2 6 plus 2 8. So இங்க minus 1 minus 3 plus 2 ன்றது minus 1. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் வரைய போறோம். இதே கிராஃபியை அப்படியே யூஸ் பண்றேன். நமக்கு இங்க என்ன பாயிண்ட் இருக்கு, -2 போது -4. ஸோ எக்ஸ்ல -2, அப்போ ஒய்ல -4 வந்திருக்கு. இங்க இருக்கு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது -1 -1 ரெண்டுமே -1. நெக்ஸ்ட் 0க்கு 2, ஸோ 0ல 2. நெக்ஸ்ட் 1 5, 1ல 5, 2ல 8. ஸோ இங்க 6 வரைக்கும் தான் இருக்கு. நம்ம 8ன்றது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பட் நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணல, ஏன்னா இங்கேயே எனக்கு எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட் எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்த எடுத்துக்கணும். சாரி, எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆகுறதுக்கு இந்த பாயிண்ட் எடுத்துப்போம் நம்ம. இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா 0க்கும் -1க்கும் நடுவுல இருக்கு. லைக் அது ஒரு 5 விட அதிகமா இருக்கு, 0.8 அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த -0.8 கரெக்டா அப்படின்னு நம்ம இங்க செக் பண்ணலாம். எக்ஸ்ல கட் பண்றது -2/3 இருக்கா, அப்போ 2வை 3ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண முடியாது, 0. அப்போ 20.6 times 18, திருப்பி 20, திருப்பி 6 times 18, இப்படியே போயிட்டே இருக்கும் இது. ஸோ 0.66 இங்க நீங்க எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அங்கதான் கட் ஆயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். நீங்க இத ஒரு எக்ஸாக்டா ரூலர் வச்சு வரையும் போது 0.66. ஸோ இந்த இடத்துல தான் -2/3, 0. அண்ட் அடுத்தது ஒய்ல எங்க கட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2, அது எக்ஸாக்டா 2ல தான் கட் ஆயிருக்கு. ஸோ 0,2. செகண்ட் பாயிண்ட் 0,2. ரெண்டையும் நம்ம இப்போ கிராஃப் வச்சு வெரிஃபை பண்ணியாச்சு. Question number 11. Let P of x equal to and Q of x equal to ரெண்டு பாலினாமியல் இருக்கு. So question number 11ல P of x equal to ax plus b and Q of x equal to cx plus d ரெண்டு பாலினாமியல் இருக்கா. இங்க be the two polynomials. Question என்ன அப்படின்னா P of x என்ன Q of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். It means a b c d இந்த 4 வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்கணும் with the help of these three conditions. So first condition adula P of 0 equal to 5. So first one P of 0 equal to 5, which means அந்த x ஓட பிளேஸ்ல மேல P of x ல x ஓட பிளேஸ்ல 0 substitute பண்ண போறோம். 0 substitute பண்ணா a into 0 plus b equal to 5. இப்ப b equal to 5 அப்படின்னு கிடைச்சிருச்சா. இப்ப இதை நான் P of x ல substitute பண்ணிக்கலாம். இப்ப என்னோட P of x என்ன, a தெரியாது, ஸோ ax plus b தெரியும், அதனால b இருக்கிற இடத்துல 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு. செகண்ட் கண்டிஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ட் கண்டிஷன் போகலாம். ஏன்னா தேர்ட் கண்டிஷன்ல செகண்ட்ல வந்து நமக்கு எது ஈக்குவேட் பண்ணு கொடுக்கல, பட் தேர்ட் வந்து சிம்பிளா இருக்கு. இது ரெண்டையும் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தேர்ட் கண்டிஷன் என்ன, P of x plus Q of x equal to 6x plus 4 அப்படின்னு கொடுத்தாச்சு. P of x என்னது ax plus b plus Q of x என்ன cx plus d equal to 6x plus 4. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா x இருக்கதெல்லாம் சேர்த்து எழுத போறோம். ax plus cx ஒரு டேர்ம் plus b plus dன்றது ஒரு டேர்ம் equal to 6x plus 4. இங்க x வந்து கோஎஃபிஷியன்ட்டா வெளியில எடுத்துட்டேன், காமனா வெளியில எடுத்துட்டேன். b plus d equal to 6x plus 4. Compare coefficients. Compare coefficients. நான் கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணும்போது x கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் இருக்கிற x ஓட கம்பேர் பண்ணணும். ஸோ a plus c equal to 6.
இங்க எனக்கு ஏவும் தெரியாது சியும் தெரியாது. அது ஈக்குவேஷன் 1 நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது b பிளஸ் d ஈக்குவல் டு 4. இது ரெண்டையும் கம்பேர் பண்றேன். எக்ஸோட கம்பேர் பண்றேன், கான்ஸ்டன்ட்டோட கம்பேர் பண்றேன். எனக்கு ஏற்கனவே b வேல்யூ நம்ம மேல கால்குலேட் பண்ணிட்டோம். b ஈக்குவல் டு 5. அதை இங்க யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 5 பிளஸ் d ஈக்குவல் டு 4, which gives d equal to 4 minus 5 minus 1. So d ஓட வேல்யூ -1. d தெரிஞ்சா q of x தெரிஞ்ச மாதிரியா? q of x என்ன? cx plus d. So d ஓட வேல்யூ -1. இப்போ எனக்கு p of x இதே மாதிரி தெரியும், q of x இதே மாதிரி தெரியும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு இவ்வளவுதான் சால்வ் பண்ண முடிஞ்சிருச்சு. இதை இப்படியே விட்டுறலாம். அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 2, சாரி கண்டிஷன் நம்பர் 2 என்ன கொடுத்திருக்காங்க? the polynomial p of x minus q of x cuts the coordinate or cuts the x-axis at என்ன கொடுத்திருக்காங்க? 3, 0. So at 3, 0. 3, 0. So இங்க x ஓட வேல்யூ 3 கொடுத்திருக்காங்க, y ஓட வேல்யூ 0 கொடுத்திருக்காங்க. p of 3 minus q of 3 equal to 0. ஏன்னா x வேல்யூ 3, y வேல்யூ 0. y வேல்யூன்றதுனால equal to 0 கொடுத்துட்டோம். p of 3, நமக்கு p of x ஓட ஃபார்முலா என்ன? வேல்யூ என்ன? ax plus b minus cx plus d equal to 0. a வேல்யூ தெரியாது, பட் x வேல்யூ 3 தெரியும். ஸோ 3x. b வேல்யூ 5 மேல இருந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 5 மைனஸ் c தெரியாது, x 3 நமக்கு தெரியும், ஏன்னா இதுதான் நம்மளோட x வேல்யூ, இது y வேல்யூ. ஸோ 3x பிளஸ் d ஓட வேல்யூ -1 தெரியும், ஈக்குவல் டு 0. ஸோ a வேல்யூ தெரியாது, x தான் 3 தெரியும். ஸோ 3a plus 5. அதே மாதிரி இங்க 3c. ஸோ நாம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 3a plus 5 minus 3c, இங்க minus into minus plus 1 equal to 0. ஸோ 3a minus 3c equal to 5 plus 1 ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்றேன், -6. மொத்த ஈக்குவேஷனையும் டிவைடட் பை 3 கொடுத்துருவோம். அப்போ இது என்னவாகும்? a minus c equal to -2. இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இங்க இருந்து நம்ம a and c கண்டுபிடிக்கலாம், ஏன்னா ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் 1 இருக்கு, a plus c equal to 6. So from 1 a plus c equal to 6 அப்படின்னா a equal to 6 minus c அப்படின்னு எடுத்துட்டு வந்து substitute in 2ல substitute பண்ணுவோம். a க்கு வந்து 6 minus c equal to -2. 6 minus 2c equal to -2. -2 உள்ள வரட்டும். So 6 plus 2 equal to 2c. 8 வரும். 2c equal to 8 இருந்தா c equal to 4. So நமக்கு c வேல்யூ தெரிஞ்சிருச்சு. c வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா அதை 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். Substitute c equal to 4 in 1. a plus 4 equal to 6. அப்ப a ஓட வேல்யூ 6 minus 4 equal to 2. a equal to 2. இப்ப எனக்கு எல்லா வேல்யூமே தெரிஞ்சிருச்சு. இப்ப என்னோட p of x ஓட வேல்யூ ax. So 2x plus b ஓட வேல்யூ 5. q of x ஓட வேல்யூ cx ன்றது 4x minus 1. d ஓட வேல்யூ -1. So p of x கண்டுபிடிச்சிட்டோம், q of x கண்டுபிடிச்சிட்டோம்.